நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மார்ச் 28, 2025 கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள். கடகராசிக்காரங்களே, இந்த நாளினோட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. குறிப்பாக ஆயில்யம் பூச நட்சத்திரத்துக்கும், அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அமாவாசை வேறு இருக்குது. ஸோ கடகராசிக்காரங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்கணும். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப யோசித்து செயல்படுங்க. எதையுமே வேகமாக செயல்படாதீங்க. ரொம்ப அதிகமான கோபங்கள், தாபங்கள், வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பேசுங்க, முடிவும் எடுங்க. சரி, இல்லைன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் மனசு கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? குறிப்பாக கடகராசிக்கு 8ல் சனி இருந்து 8லேயே சந்திரனும் அமைஞ்சு அமாவாசை அமைப்பாக இருக்கிறதுனால விபத்துக்கள் ஏற்படுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இளைய பருவத்தினரே, கடகராசிக்காரங்களே, இளைஞர்களே, நீங்கள் வண்டியை வேகமாக ஓட்டாதீங்க. ஏன்னா இன்னும் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் பைக் எடுத்தாலே 60, 70, 80ன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக தான் போகிறீங்க. ஸோ இன்றைக்கி மட்டும் வேகத்தை குறைச்சிக்கோங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டு வாங்க. சரிங்களா? அதே போல் ரொம்ப நீண்ட தூர பயணம் செய்யக்கூடியவங்க, ட்ரெயினில் போகிறீங்க, சென்னைக்கு இல்லைனா வெளியூருக்கு இல்லை வெளி மாநிலங்களுக்கெல்லாம் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பயணம் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கு ஒரு அமைப்பு கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான அமைப்பு தான் இருக்குது. உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ராசி பலன் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பீங்க. ஏதோ உங்களை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ஏன்னா இது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே போல் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் ஏதாவது ஒரு மோசமான தசாபுத்திலாம் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நோய்களால் பாதிப்பு வரலாம். ஹாஸ்பிட்டலில் கூட அட்மிட் ஆகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? கவனமாக இருங்க. கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் மனசு சங்கடப்படுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். கடனால் தொல்லைகள் ஏற்படும். கடன் கொடுத்தவன் நம்மளை ஏதாவது ஒன்று பேசுகிறதுக்கு, அசிங்கமாக பேசுவதற்கு, அவமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி உண்டாகும். அல்லது குடும்பத்திலேயே கணவன் மனைவிக்கிடையே சில வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. சரிங்களா? அப்போ பாசிட்டிவாக எதுவுமே நடக்காதான்னு கேட்டிங்கன்னா நடக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு மன உறுதியோடும் நேர்மையோடும் உண்மையோடு இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த இறைவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சரிங்களா? என்ன இருந்தாலும் விதின்னு ஒன்று இருக்குது. இந்த கோச்சார பலன் ஒரு 50% அப்படின்னாலும் உங்கள் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 90%. சரிங்களா? இருந்தாலும் இன்றைய நாள் கடகராசிக்காரங்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா நேரத்திலும் அப்படி சொல்ல மாட்டேன். என்னுடைய கணக்கின் படியும் ஆராய்ச்சியின் படியும் கடகராசிக்காரங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. அதே போல் வீட்டில் வயதானவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அதாவது படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கும்போது பார்த்து இறங்குங்க. அதாவது பாத்ரூமில் டைல்ஸ் எல்லாம் வழுக்கும். சரிங்களா? அங்கெல்லாம் கால் பார்த்து தான் நீங்கள் வைக்கணும். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடியே உங்களுக்கு கால் வலி, மூட்டு வலி, எலும்பில் அடிபடுறது, பெண்களுக்கு இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அது இன்றைக்கி கொஞ்சம் நடக்கிறதுக்கு, அதாவது நடந்து போகிறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரிலாம் அமைப்பெலாம் இருக்குது. ஆக மொத்தம் கடகராசிக்காரங்க இன்றைக்கி சிவபெருமானை வழிபட்டு வாங்க. உங்களுடைய துன்பங்கள் குறையும். எச்சரிக்கையோடு இருங்க, கவனமாக இருங்க. நன்றி.